வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அறநூல்களில் இரண்டாவதாக இடம்பெறக்கூடிய நான்மணிக்கடிகை குறித்த செய்திகளை காண்போம். நான்மணிக்கடிகை 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது ஒரு நீதி நூல். விளம்பி நாகனார் எனும் புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் 101 பாடல்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. ஒவ்வொரு பாடலிலும் 4 அடிகளால் ஆனது. இந்நூற் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் 4 மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இதனாலேயே இது 4 வகை மணிகளால் ஆன ஆபரணம் நான்மணிக்கடிகை என்று அழைக்கப்படுகிறது. இதில் மொத்தம் 104 பாடல்கள் உள்ளன. அவற்றில் 2 ஜி.யு. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இந்நூலின் காலம் 4ஆம் நூற்றாண்டு ஆகும். இதன் ஆசிரியர் விளம்பி என்னும் ஊரில் பிறந்த நாகனார் என்ற பெயர் உடையவராக இருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. அல்லது இவர் ஆற்றிய தொழில் காரணமாக இவர் விளம்பி நாகனார் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுவாரும் உளர். இவர் வைணவ பிரிவைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என்றும் இந்நூல் வைணவ இலக்கியம் என்றும் கூறுவாரும் உள்ளர். இவர் பெயரை நயனார் நயினார் என்று கூறி புலால் உண்ணாமை ஆகிய வலியுறுத்தி கூறுவதால் இதன் ஆசிரியர் விளம்பி நாகனார் ஒரு சமணர் என்றும் நான்மணிக்கடிகை சமணர்களின் இலக்கியம் என்றும் கூறுவாரும் உளர். இக்கருத்தை ஏற்பவர்கள் திருமாலை பற்றிய செய்யுட்கள் 2 இடைச்சிறுகள் என்று வாதிடுவர். கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் பதிப்பித்துள்ள நூலில் மும்மணிகளும் நான்மணிகளும் எனும் நூலில் கடவுள் வாழ்த்துச் செயல்கள் 2 நீங்களாக 104 பாடல்களே உள்ளன. இந்நூல் கல்வி அறிவு இல்லாதவர்கள் அவர்கள் வாயிலிருந்து வரும் சொற்கள் யமன் ஆகின்றன. வாழை மரம் தான் ஈன்கின்ற காயினாலேயே அழிந்து போகின்றது. செய்யத்தகாதவற்றை செய்பவர்களுக்கு அறமே யமன். ஒரு குடும்பத்துக்கு தீய ஒழுக்கம் கொண்ட பெண்ணே யமனாவாள் என்ற பொருள் கொண்ட நான்மணிக்கடிகை பாடல் ஒன்றை கீழே காணலாம். இப்பாடல் டி.எஸ். பாலசுந்தரம் பிள்ளை பதிப்பித்துள்ள நான்மணிக்கடிகை நூல் 85வது பாடலாகும். எல்லற்க என்றும் எளியரென்றும் எல்பெறினும் கொல்லற்க கொல்லற் கைமேற்பட உள்சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரே கூரற்க கூறலவற்றை விரைந்து. வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த கருத்தை இந்த பாடலில் பொழிந்துள்ளார். எல்லற்க என்றும் எளியார் என்று ஒருவரது உருவத்தையோ ஒருவரது உடையோ கண்டு அவர் எளியவர் என்று எண்ணிவிடக்கூடாது. என் பெறினும் கொல்லற்க கொள்ளார்தம் கை மேற்பட. எவ்வளவு பெரிய பொருளானாலும் வாங்கக்கூடாதவரிடமிருந்து நாம் வாங்கக்கூடாது என்பதனை எடுத்துரைக்கும் வரிகள். உள் சுடினும் சீரற்க சிற்றில் பிறந்தாரை. எந்த சூழலிலும் சிறியாரை எண்ணி இகழ்ந்து பேசிவிடக்கூடாது. மேலும் மிகவும் முக்கியமாக ஒன்று, கூறற்க கூறலவற்றை விரைந்து. வாய் தவறியும் தவறான வார்த்தைகளை விரைந்து கூறிவிடக்கூடாது என்பதனை எடுத்துரைக்கின்றது. நாம் பேசும்போது இயல்பாக வந்துவிட்டது என்று எண்ணுகின்ற சொற்களை தவறாக பேசிவிடக்கூடாது என்பதை கூறும் ஒரு பாடல். அடுத்ததாக, கள்ளியின் வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல் அரிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி. ஒருவனுடைய குடிப்பிறப்பை வைத்து நாம் ஒருவரை தீர்மானித்து விடக்கூடாது என்பதனை கள்ளியின் வயிற்றில் அகில் பிறக்கும். வாசனை மிகுந்த அகில் கட்டை கள்ளியினுடைய செடியிலிருந்து வருகின்றது. மான் வயிற்றில் ஒல் அரிதாரம் பிறக்கும். நாம் பூசிக்கொள்ளக்கூடிய அரிதாரம் பூசிக்கொள்ளக்கூடிய வாசனை திரவியங்கள் மான் வயிற்றிலும். பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும். ஆழ்கடலில் முத்து பிறப்பதனை ஆய்ந்து கூறியுள்ளது இங்கு நோக்கத்தக்கது. அதுபோல அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி. ஒருவனுடைய குடியை வைத்து இவன் இப்படிப்பட்டவன் என்று நாம் எந்த இடத்திலும் எண்ணிவிடக்கூடாது என்பதனை கூறுகின்றது. மேலும் கல்லா ஒருவருக்கு தம்வாயிற் சொற்குற்றம், மெல்லிலை வாழைக்கு தண்ணீர் காய்க்கூற்றம், அல்லவை செய்வார்க்கு அறங்கூற்றம் கூற்றமே இல்லா தீங்கொழி வாழ். இவ்வெண்பாவில் முதல் 3 கருத்துக்களும் கூற்றம் என்ற சொல்லில் முடியும். அதாவது டெத்.
4வது கருத்து கூற்றம் என்ற சொல்லுடன் தொடங்குகின்றது. முதல் 3 கருத்துக்களும் ஒரு படிவத்தை பேட்டர்னை கொண்டுள்ள போது 4வது கருத்து படிவ மாற்றம் பேட்டர்ன் வேரியேஷன் ஒன்றை பயன்பாட்டில் கொண்டுவதற்கான நோக்கம் என்னவாக இருக்கக்கூடும்? கூர்ந்து மேற்கண்ட சொல்லின் அமைப்பை பார்ப்போமேயானால், ஒரே படிவத்தையே பயன்படுத்தி இருந்தால் செய்யுளுக்கு இப்பொழுது கிடைக்கும் இனிமை கிடைத்திருக்காது. மற்றும் கடைசி கருத்து படிவ மாற்றம் இன்றி அளிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது அதற்கு கிடைத்திருக்கும் அழுத்தம் எம்பேசிஸ் படிவ மாற்றம் இல்லாத போது கிடைத்திருக்காது. ஆகவே நாலடியார் மனித வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கூறுவதைப் போல் நான்மணிக்கடிகை மனித வாழ்க்கைக்கு உயர்வை தரும் பாடல்களையே கொண்டுள்ளன என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். நன்றி.